திருப்பூர் மாவட்டம் பாரப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் பெட்ரோல் நிலையத்திற்குள் செல்போன் பேசியதால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலா. வணக்கம் பாலா, தகவல்களை பகிரலாம். நிச்சயமாக இனிதா. அதாவது திருப்பூரில் பெட்ரோல் பங்கில் தீப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மங்கலம் சாலையில் பாரப்பாளையம் மீன்கடை பேருந்து நிறுத்தம் பகுதியில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது. இதனை கிருபாகர சுதன் என்பவர் நடத்தி வருகிறார். இந்த பெட்ரோல் பங்கில் 4 பெட்ரோல் நிரப்பும் இயந்திரங்கள் உள்ளது. இந்த நிலையில் இன்று மதியம் சுமார் 2:30 மணி அளவில் பெட்ரோல் நிரப்பும் 2 பம்புகளில் திடீரென தீப்பற்றி எரிய துவங்கியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் அந்த பகுதியில் இருந்து அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். தகவல் அறிந்து விரைந்து வந்த திருப்பூர் தெற்கு தீயணைப்பு துறையினர் சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக போராடி தீயணைப்பான் போன்ற கருவிகள் மூலம் தீயை அணைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் நிரப்பும் பொழுது பெட்ரோல் நிரப்பும் இயந்திரத்தில் இருந்து படீரென சத்தம் வந்ததாகவும் அப்போது தீப்பற்றி எரிந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் விபத்து குறித்து முழு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தற்போது தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தீ விபத்து குறித்து திருப்பூர் மத்திய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த தீ விபத்தில் எந்தவித அசம்பாவிதங்களோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை. இந்த பெட்ரோல் பங்கில் இருந்து வந்த 2 பெட்ரோல் நிரப்பும் இயந்திரங்கள் மட்டுமே முற்றிலும் சேதமாகியுள்ளது. மேலும் அங்குள்ள எரிபொருள் நிரப்பாமல் இருக்க கயிறு கட்டி தீ தடுப்பான்களை போலீசார் அமைத்துள்ளனர். திருப்பூர் மங்கலம் சாலையில், அதுவும் பிரதான சாலையில் நடைபெற்ற இந்த தீ விபத்துக்கு காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இனிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா.